அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். தலித் எல்லாம் வேஸ்ட்டு, வீரப்பன் தாண்டா பெஸ்ட்டு, ஏ டண்டனக்கா ஏ டனக்குனக்கா அப்படின்ற டைலாக்கை குழந்தைங்க கிட்ட சில குழந்தைங்க பேசியிருக்காங்க. அது என்னங்கிறத பற்றியும் நேற்று அந்த தீண்டாமை கேவிக்குப்பம் பகுதியை சேர்ந்த அந்த கோவில் இடிப்பு விவகாரத்தை பற்றி பேசி இன்னொரு தரப்பு வாதத்தை பேசாமல் விட்டுருந்தோம். நேற்று அந்த விட்ட இடத்த இன்னைக்கு தொட்டும் பேசிடலாம், விரிவாக பேசலாம் வாங்க. ஆண்டப்பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். அதாவது நேற்று பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா, கேவி குப்பத்தை சார்ந்த கெம்மங்குப்பம் அந்த பகுதியில் அந்த சின்ன குழந்தைங்க கிட்ட கருத்து கேட்குறாங்க. ஜாதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஏதாவது தலித் வீட்டு பிள்ளைகள் கிட்ட, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் கிட்ட என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். சாதினா என்ன? சாதி வேணுமா வேணாமா? வேணாம், சாதி வேணாம், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஓ சரி, இந்த ஜாதிலாம் இருக்குதுல்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? இங்கே மட்டும்தான் இருக்குதா? வெளியில் கூட இருக்குதா? உங்களை யாராவது ஜாதி பேர் சொல்லியிருக்கிறாங்களா? இது வரைக்கும் ஸ்கூலில் சொல்லியிருக்கிறாங்களா? பசங்க சொல்லியிருக்கிறாங்களா? கூட படிக்கிற பசங்க, உங்கள் நண்பர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க? எங்களோட கீழ் ஜாதி. ஓ அப்படியே சொல்லிட்டாங்க. அப்படியே நான் குழந்தைறான்றத சொல்லியா நீனு? உனக்கு யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களாப்பா? ஸ்கூல்ல என்ன கூட சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்களா? அப்படி சொல்றவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? டீச்சர் கிட்ட சொல்லுவியா? டீச்சர் கிட்ட சொல்லுவீங்க. டீச்சர் சொன்னா எதுவும் கண்டுக்கிறது இல்ல. டீச்சர் அவங்க ஜாதி தான். டீச்சர் அவங்க ஜாதியா? இல்லை, டீச்சர் அண்ணன் சொன்னாக்கா நடவடிக்கை எடுப்பாங்க. அடிப்பாங்கல்ல? அப்படி சொல்ற பசங்க அடிப்பாங்க தானே? எங்க ஸ்கூல்ல அடிக்கிறது இல்ல. உங்க ஸ்கூல்ல அடிக்கிறது இல்லையா? சரி, அப்ப நல்ல டீச்சரும் இருக்கிறாங்க எங்கேயோ. டீச்சருங்க தான் மிக முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க குழந்தைங்களை வளர்த்தெடுக்கிறதுல. வீட்டில் இருக்கிற நேரங்களை விட பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற நேரம் தான் பிள்ளைகள் அதிகம். ஆசிரியர்கள் ஜாதியற்ற சிந்தனை கொண்டவங்களா, சமத்துவ சிந்தனை கொண்டவங்களா, தீவிரமா அப்படியான ஒரு மனப்பான்மையில இருந்தாங்கன்னாவே இன்னைக்கு வெகுவா நாம சாதியை தொடச்செறிஞ்சிடலாம், சமத்துவ சிந்தனையை பிள்ளைகள் கிட்ட விதைச்சிடலாம். அரசு ஆசிரியர்கள் கிட்ட அந்த ஜாதிக்கு எதிரான சிந்தனையை ரொம்ப தெளிவா அவங்க கிட்ட பரிசோதிச்சு அவங்கள ஆசிரியர் பணிக்கு அவங்களை அனுமதிக்கணும். அப்படியான சிந்தனை அவங்க கிட்ட எப்பயாவது அவங்களோட பணிகளில் வெளிப்பட்டா உடனடியாக அவங்கள சஸ்பெண்ட் செய்யணும், இல்லை டிஸ்மிஸ் செய்யணும். அப்படி ஜாதியை விதைக்கிற ஒரு ஆசிரியர் இல்லாமல் போகட்டும், தூக்கி வீசுங்க அவங்கள. அவங்க எதுக்கு வேலை செஞ்சு என்னத்தை கிழிக்க போகிறாங்க அவங்க? இந்த விஷயத்துக்கு வரும். இப்போ அடுத்து இந்த வன்னியர் வீட்டு பிள்ளைகள் இந்த தலித் மக்களோட வீட்டு பள்ளிக்கூட பிள்ளைகள் கிட்ட வீரப்பன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா? இந்த சிந்தனை எங்கேருந்து வருது? எப்படி வருது இந்த சிந்தனை? யார் விதைக்கிறா அப்படின்னா அவங்க வீடுகளில் தான் விதைக்கப்படுது. இப்போ அவங்க வீடுகளில் என்ன பண்ணுறான், இல்லை அவங்க வீடுகள்லையோ அவங்க ஊர்லேயோ சுற்றி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு திருவிழா வருதா, வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதா, ஏதாவது ஒரு கோவில் குடமுழுக்கு வருதா அப்படின்னா என்ன பண்ணுறான், உடனே வீடுக்கு காசு வசூல் பண்ணுறான். அந்த பிள்ளைகள் கிட்டலாம் ஒருத்தன் 300 ரூபா கொண்டு வா, 400 ரூபா கொண்டு வா, 500 ரூபா கொண்டு வா, உனக்கு டிஷர்ட் அடிச்சு தரோங்கிறான். சும்மா ஒன்றும் அடிச்சு கொடுக்கறது இல்லை. ஜாதி வெறி டிஷர்ட்டே இருந்தாலும் எவனும் சும்மா அடிச்சு நீ போட்டுக்கன்னு கொடுக்கறது கிடையாது. அவங்ககிட்டயே காசு வாங்கி தான் அவன் போட்டுக்கிற டிஷர்ட்ல, அவன் காசுல வாங்குற டிஷர்ட்ல வீரப்பன் படத்தையும், நெருப்பு செட்டி படத்தையும், அன்புமணி படத்தையும், காடுவெட்டி படத்தையும் போட்டு கொடுக்குறான். எதுக்கு போட்டு கொடுக்கணும்? நீ என்ன ஒரு அடையாளத்தை நான் கேரி பண்ணலாம். அடையாளங்கள் தேவையா? தேவைதான். எனக்கு இப்போ அம்பேத்கருங்கிற அடையாளம் வேணுமா? வேணும். எனக்கு பெரியாருங்கிற அடையாளம் வேணுமா? வேணும். எனக்கு மேதகு பிரபாகரன்கிற அடையாளம் வேணுமா? வேணும். எனக்கு தமிழரசன்கிற அடையாளம் வேணுமா? வேணும். கலியபெருமாள், புலவர் கலியபெருமாள்ங்கிற அடையாளம் வேணுமா? வேணும். ஏன் வேணும்? அவங்க எல்லாம் எனக்கு சாதி ஒளிந்த சமத்துவ சிந்தனை கொண்ட தமிழ் தேசியத்தை விதைச்சாங்க என்கிட்ட. தமிழர்களை உலகம் பூரா ஒடுக்குறான், தமிழர்கள் ஒன்றுபடணும், தமிழர்களுக்குன்னு ஒரு தேசம் வேணும், அந்த தேசம் சாதி ஒளிந்த தேசமாகவும் தேசியமாகவும் இருக்கணும் அப்படின்னு எனக்கு முன்னாடி வழிகாட்டிட்டு போனவங்க மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய வழிகாட்டிகள். அவங்கள நான் அடையாளமாக கேரி பண்ணுறது என்னோட அத்தியாவசியமான கடமை. நான் அடையாளமாக எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் என் தலைமுறைகளுக்கும் அவங்கள அறிமுகப்படுத்தி அவங்ககிட்டையும் அவங்களையும் நெஞ்சில் இவங்களை சுமக்க வைக்கிறது என்னோட தலையாய கடமை. அப்போ அடையாளங்கிறது தேவையான தேவை. எது நம்மளோட அடையாளம் அப்படிங்கிறதுல தான் இங்க புரிதல்ங்கிறது மிக 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 குறைவாகவும் இல்லை சுத்தமா இல்லாமையும் போயிருக்கு. நமக்கு
புலவர் கலியபெருமாள் பேசுகிற அரசியலையோ, தோழர் தமிழரசன் பேசுகிற அரசியலையோ, மேதகு பிரபாகரன் பேசுகிற அரசியலையோ, அண்ணல் அம்பேத்கர் பேசுகிற அரசியலையோ, தந்தை பெரியார் பேசுகிற அரசியலையோ, இந்த 2 பேரும் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னா இல்லை. ஆனால் இல்லைப்பா, அவங்க எல்லா போஸ்டர்லையும் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் போட்டதான் போட்டிருக்காங்கன்னா வெறும் அடையாள அரசியல், படம் போட்டுக்கிற அரசியல் தான் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையும் முழு மூச்சா அவங்களே இவங்களையெல்லாம் தங்களோட தலைவர்களாக ஏற்றுக்கல. தாங்க தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியும், தாங்க தான் அப்படியே வானத்திலேருந்து குதிச்சு வந்துட்டோம், இந்த மக்களை மீட்டெடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்கே அந்த அக்னி நெருப்பு சட்டியையோ, காடு வெட்டி குருவையோ, காடு வெட்டி குருவோட பேச்சுக்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட பகிர முடியுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அன்புமணி ராமதாஸ் அவங்க பேர பிள்ளைகளுக்கு காடு வெட்டி குரு பேச்சை போட்டு காட்டுவாரா? காடு வெட்டி குருவோட பேச்சை அன்புமணி ராமதாஸ் அவங்க பிள்ளைகளுக்கு போட்டு வளர்த்து காமிச்சிருப்பாரா? அவங்க பேர பிள்ளைகளுக்கு போட்டு காமிச்சு வளர்த்துருப்பாரா? இதே அன்புமணி ராமதாஸ் இதே மாதிரி டிஷர்ட்டை, இந்த வீரப்பன் படம் போட்ட டிஷர்ட் போட்டுக்க, இந்த காடு வெட்டி குரு படம் போட்ட டிஷர்ட் போட்டுக்க, இந்த நம்ம ஐயா அப்பா படமோ தாத்தா படமோ போட்ட டிஷர்ட் போட்டுக்க, அவங்க 2 பேர் படம் போட்ட டிஷர்ட்டையே அவங்க பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ போட்டு விட்டு களத்துக்கு கூட்டு வரலங்க. நீ 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 உட்கார்ந்துக்கிட்டு அன்னாடங்காட்சியா சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க, கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்க. நீ உட்காந்துக்கிட்டு டிஷர்ட்டை போட்டு விட்டுட்டு ஜாதி சண்டைக்கு உட்காந்து ஜாதி வெறியை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க பிள்ளைங்கள்கிட்ட, ஜாதி சண்டைக்கு களத்தில் கூட்டு வந்துகிட்டு இருக்க பிள்ளைகளை, மரம் வெட்டி ரோட்டில் போகிறதுக்கு பிள்ளைகளை கூட்டு வந்துகிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு அன்னாடங்காட்சியா ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நாம ஜாதி வெறி பேசிக்கிட்டு இருக்கோம், பாமக உயிர்னு பேசிக்கிட்டு இருக்கோம், வன்னியர் சங்கம் பேசிக்கிட்டு இருக்கோம், வன்னியர்களை வாருங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது அன்புமணி ராமதாஸோ அவங்க குடும்பத்தோட வன்னியர்களுக்கான உரிமை போராட்டத்தில் களத்தில் நின்றுருக்காங்களா? காடு வெட்டி குரு படத்தை டிஷர்ட்ல போட்டிருக்காங்களா? அவங்க பிள்ளைகளை ரோட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்களா? அவங்க கிட்ட இல்லாத பணமா, சொத்தா, பதவியா என்ன இல்லை அவங்க கிட்ட? அவங்க இன்னைக்கு அரசியல்ல இருந்து வெளியே போனா கூட அவங்களோட 5 தலைமுறை 10 தலைமுறை உட்கார்ந்தே சாப்பிடும். எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, இருக்கிறத வச்சே அவங்க பெருக்கிக்கிட்டு போகலாம். இன்னைக்கும் அவங்க மகள் சினிமா தயாரிப்பாளராக மாறி இருக்காங்களே தவிர ஜாதி டிஷர்ட்டை போட்டுக்கிட்டோம் அவங்க வந்து களத்தில் நிற்கல. அவங்க அம்மாவை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் 3 பிள்ளைகளும் களத்தில் இறங்கி பரபரன்னு வேலை செஞ்சாங்க, ஓட்டு கேட்டாங்க, நைட்டும் பகலும் சுத்தினாங்களே தவிர அதே பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த மற்ற வேட்பாளர்களுக்கு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஒரு தடவை கூட போய் ஓட்டு கேட்கல. அப்படி எல்லா வசதியும் வாய்ப்பும் பணமும் செல்வமும் செழிப்பும் எல்லாம் கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரும் தலைவரும் அவங்க பிள்ளைகளுக்கு ஜாதியை சொல்லிக் கொடுக்கல, அவங்க பிள்ளைகளுக்கு ஜாதி வெறியை சொல்லிக் கொடுக்கல, காடு வெட்டி குருவை சொல்லிக் கொடுக்கல, இடஒதுக்கீடு போராட்டத்தை சொல்லிக் கொடுக்கல. அவங்க பிள்ளைகள்கிட்ட போய் மைக்கு நீட்டுங்க. நீங்க அவங்க பிள்ளைகள்கிட்டயோ பேர பிள்ளைகள்கிட்டயோ போய் மைக்கு நீட்டுங்க. இடஒதுக்கீடு போராட்டம் 1987 எப்படி நடந்துச்சு, யார் முன்னாடி நின்னா, என்ன வரலாறு, ஏதாவது சொல்லுங்க பாப்பா. அவங்கள இருக்கும்போது நீ உட்காந்துக்கிட்டு சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு அன்னாடங்காட்சியா இருந்துக்கிட்டு கூலி வேலைக்கு போய்கிட்டு பிள்ளைகளுக்கு டிஷர்ட்டை போட்டு விட்டுட்டு நீ அந்த பிள்ளைகள் போய் இன்னொரு வீட்டு பிள்ளைகள் கிட்ட நீ எல்லாம் வேஸ்ட், வீரப்பன் தான் பெஸ்ட்னா பெரியவனை பத்தி என்ன புரிதல் அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கு? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள் கிட்ட, பெரியவங்களுக்கே தற்குறிகளுக்கே எந்த புரிதலும் இல்லை. பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் கிட்ட வீரப்பன் குறித்து என்ன புரிதல் இருக்கு? வீரப்பன் யாரும் தெரியுமா? வீரப்பன் நம்ம ஆதரிக்கிறோமோ விமர்சனம் பண்றோமோ அது அப்புறம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வீரப்பன் யாருன்னு தெரியும். தான் சாதியை சேர்ந்தவங்கன்னு நீ சொல்லி கொடுத்ததை தவிர அந்த வீரப்பனை பத்தின புரிதல் அந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? காடு வெட்டி குறித்த புரிதலை அந்த பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? அவங்கள துணைக்கு வச்சுக்கிட்டு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த குழந்தைங்க கிட்ட ஜாதி வெறியை தீண்டாமையை அந்த பிள்ளைகள் பரப்பிக்கிட்டு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்கு. குழந்தையிலிருந்து ஜாதியோட அடக்குமுறையை அனுபவிச்சுக்கிட்டோம், அடக்குமுறையை கொடுத்துக்கிட்டோம், 2 பக்கமும் வளர்ந்துகிட்டு இருக்கான். 2050 60 கூட போய் ஜாதி வெறியை பேசுறதுக்கு இன்னைக்கு ஆட்களை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க பொது வெளியில இந்த டிஷர்ட்டை மட்டுமே போட்டுக்கிட்டு பல சின்ன பிள்ளைகள், பல இளைஞர்கள் எல்லாம் கூட அந்த டிஷர்ட்டே ஜாதி டிஷர்ட்டே போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க வெளியெல்லாம். அது எந்த வேலைக்கு போனாலும் சரி, நீ எலக்ட்ரிஷியன் வேலை போனியா, கொளுத்து வேலைக்கு போனியா, எந்த வேலைக்குன்னா வெளியே உலா வருது அந்த ஜாதி டிஷர்ட்டோட சுத்திட்டு இருப்பான். காரணம் என்ன? 3 வருஷத்துக்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ ஏதாவது ஒரு திருவிழாவோ கோவிலுக்கோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அந்த 150 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து டிஷர்ட் அடிச்சிட்டான். அதை தவிர்த்துட்டு அவனுக்கு அடிக்கடி துணி எடுக்க ட்ரெஸ் கிடையாது. இந்த எடுத்த டிஷர்ட்டையும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால போற வர இடத்துக்கெல்லாம் இதையே போட்டு அடிக்கலாம் அப்படின்னு அதையே போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். பெரும்பாலான இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு சுத்துறவங்க கிட்ட வேற மாற்று டிஷர்ட் வெளியே டீசெண்டா போட்டு போற வேற துணி இல்லைன்னு தான், உண்மையா வேற துணி இல்லைங்க. அந்த அளவுக்கு தான் பொருளாதாரம் இருக்கு.
அதனால தான் ஜாதி டிஷர்ட் அவன் ஏதோ ஜாதி பற்றோட ஜாதி வெறியோட அந்த டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அவங்ககிட்ட மாற்று துணி இல்லை, மாற்றிக்க வேற நல்ல டிஷர்ட் இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை இதை தான் புதுசாக எடுக்கிறான், இல்லை வருஷத்துக்கு 2 முறையோ 3 முறையோ இந்த டிஷர்ட்டை தான் காசு கொடுத்து புதுசாக எடுக்கிறான். அதனால இது மட்டும் தான் அவங்ககிட்ட புதுசாக இருக்கு. அதனால அதையே போட்டுட்டு டவுன் ஃபுல்லாகவும் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையை மாற்றணும்னு உனக்கு தோணலை, மாற்றுக்கிட்டு ஒழுங்கான துணி இல்லைன்னு உனக்கு தோணலை, ஆனால் ஜாதி பெருமை மட்டும் உனக்கு வருது. நாம் ஏன் இந்த சூழலில் இருக்கோம்? நம்மளை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுற தலைவர்களோ தலைவர் வீட்டு பிள்ளையோ பேர குழந்தைகளோ இந்த மாதிரி சூழல் இருக்காங்களா? அவங்க இந்த மாதிரி ஜாதியை பேசுகிறாங்களாங்கிறதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? என்னமோ சிந்திச்சா நம்ம தலைமுறை நல்லா இருக்கும், சிந்திக்கலைன்னா நாசமாக போகும். அது மட்டும் உண்மை. நம்மளை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க குடும்பம் எல்லாம் செழிப்பாக இருக்கும். சிந்திக்காத நாம நாசமாக போகிறது உறுதி. இப்போது 2வது விஷயத்துக்கு வரும், அடுத்த விஷயத்துக்கு. அதிலே ஒரு அம்மா பேசுகிறாங்க. அந்த அம்மா பேசுகிறத கேட்டுருங்க, பேசலாம். இப்போ நீங்கள் வந்து ஏசப்பாவை தானே கும்பிட்றேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது அந்த கோவில் இடிச்சா? ஒரு வீடு இருக்குதுன்னா ஒரு வீட்டை கழிச்சிட்டாவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு கோயில் அந்த இடம் நல்லா இருந்துச்சு, அது கரம்பாக ஆக்கிட்டாங்கன்னா எப்படி நம்ம மனசு கொடுத்தா நல்லா இருக்குதா? அது எப்படி போனால் போகுதுன்னு சொல்கிறது? அதுவும் கடவுள் தானே, அதை எத்தனை பேர் கும்பிட்டுங்கிறாங்க அது சாமின்னு. அப்போ அந்த சாமி அவங்களுக்கு அக்கறை இருக்காது இல்லையா? அவங்க கிறிஸ்டியன், அவங்க இயேசுவை கும்பிட்றவங்க. இயேசுவை கும்பிட்றவங்களுக்கும் அந்த கோவில் இடிச்சது வந்து வலிக்குது. ஏன் வலிக்குது? அவங்க கிறிஸ்துவத்தை உண்மையாக ஏற்றுக்கிட்டாங்க, இயேசுவை உண்மையாக நினச்சி கடவுளாக நினச்சி வணங்குறாங்க. கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குது, அவங்க கடவுளை நம்புகிறாங்க. உண்மையாக கடவுளை நம்புகிற யாருமே இன்னொரு நம்பிக்கையை உடைக்கிறதையோ அடிக்கிறதையோ சுக்குநூறாக உடைக்கிறதையோ தரைமட்டமாக்குறதையோ விரும்ப மாட்டாங்க. யார் வந்து இன்னொரு கோயிலை உடைக்கிறதோ பாபர் மசூதியை இடிக்கிறதோ அந்த மாதிரியான செயல்களில் அராஜக வன்முறை செயல்கள்லாம் யார் ஈடுபடுவான்னா உண்மையான பக்தர்கள், உண்மையான கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. அது எந்த மத நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கடவுளை உண்மையாக அவன் நம்புறான் அப்படின்னா அவன் இன்னொருத்த நம்பிக்கையிலும் தலையிட மாட்டான். இருந்துட்டு போகுது, அவன் சரி என் இடத்துல தான் கோயில் கட்டிட்டியா, சரி போ, எனக்கு நீ அதுக்கு பதில் வேற இடம் கொடுத்துட்டு நான் அங்கே கோயில் கட்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். பாபர் மசூதி அது உண்மை வேற. ஒருவேளை பாபர் மசூதி இருந்த இடம் தான் ராமர் பிறந்துட்டாராங்க வந்து குதிச்சிட்டாரு அப்படின்னா கூட சரி, அங்கே பாபர் மசூதி இருக்கு, நீ அதுக்கு பதில் மாற்று இடம் கொடு, வக்பு வாரியம் மூலமா நீங்க மாற்று இடம் கொடுங்க, அங்கே எங்க கோயிலை கட்டிக்கிறோம்னு சொல்லியிருந்தா தான் அது உண்மையான கடவுள் நம்பிக்கை. இல்லை அங்கதான் பிறந்தாரு, குதிச்சாரு, விளையாடினாரு, அங்கதான் எழுந்துச்சு நிப்பாரு, அதனால நாங்கள் பாபர் மசூதியை இடிப்போன்றோம் பார்த்தியா, அதுக்கு பேர் தான் மதவெறி, ஜாதிவெறி. எந்த ஜாதிவெறி கொண்டவனோ மதவெறி கொண்டவனோ மட்டும்தான் கடவுளை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டான், கடவுள் நம்பிக்கையை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டான். அவனுக்கு ஜாதி தான் முக்கியம், மத வெறி தான் முக்கியம். அதை வச்சு சமூகத்தை பிளவுபடுத்தி அந்த பிளவின் மூலமா ஒரு குரூப்பை ஒன்று திரட்டி இன்னொருத்தர் மேல ஆதிக்கம் செலுத்துறது தான் அவனுக்கு முக்கியம். அதனால கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் யாரும் கோயிலை இடிக்க மாட்டாங்க. அதே போல எக்ஸ்ட்ரீமா கடவுளே இல்லைன்னு தெரிஞ்சவங்களும் அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்ய மாட்டாங்க. அதை ஒரு கருவியா பயன்படுத்தி தான் மட்டும் வளரணும், சுயலாபம் அடையணும், கொளுத்து போய் சுத்தணும், ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறான் பார்த்தியா, அந்த மாதிரியான RSS பயங்கரவாத கும்பலும் பிஜேபி பயங்கரவாத கும்பலும் ஜாதி வெறியர்களும் தான் இந்த வேலையை செய்வாங்க. இதில் கூழ் ஊற்றி இருக்கிறாங்க, வேலைக்கு போனால் இப்படி பிடிக்க சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு மதியம் சாப்பாடு போடுறாங்க பார்த்தியா, அப்போ கூழ் ஊற்றுனாங்கன்னா இப்படி பிடிச்சிக்க சொல்லி ஊற்றுவாங்க. இல்லைன்னா கொட்டாங்காசு இந்த தேங்காய் இது இருக்குதுல்ல அதில் ஊற்றுவாங்க, இல்லைன்னா படி நம்ம வளர்க்குறோமே சேரு அரசேரு அப்படி சொல்லுவாங்க, அதில் ஊற்றிக்கிறாங்க. நானே குடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு வந்துக்கிறேன். களி வந்து கையில் போடுவாங்க. இலை இல்லைன்னா நம்ம கையிலே வாங்கி இந்த கையில் வச்சுக்கணும், சூடாக இருந்தால் கூட வச்சுக்கணும். இல்லைன்னா கொல்லிங்கல் வந்து முத்து இலைங்க இருக்கும், அதை அறுத்து வச்சுக்கணும், கையில் வச்சுட்டு அது மேலே களியை வாங்கி வச்சுக்கணும். அதுலேயே குழம்பு நம்ம பள்ளம் பண்ணோம்னா அதில் குழம்பு ஊற்றுவாங்க, அது கீழேயும் மேலேயும் ஊற்றுன்னு சாப்பிட்டு கையில் தண்ணி குடிச்சிருக்கிறோம். அது காலமெல்லாம் போயிடுச்சு. சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்து அவங்க சொல்கிற பேசே தான் நாங்கள் கேட்குவோம். அப்போல்லாம் தெளிவில்லை எங்களுக்கெல்லாம், அவங்க சொல்கிற பேசே தான் நாங்கள் கேட்குவோம். இப்போ பசங்க முன்னேறவே எங்களுக்கு இப்படி போகாதீங்க, இப்படி இருங்கோ அப்படி இருங்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி பசங்க பேசே தான் நம்ம பசங்க நம்ம சொல்கிறது நல்லதாக தான் சொல்கிறோம். அப்படின்னா இப்போ அவங்க பெரியவங்க வந்தாங்கன்னா நாங்கள் உக்காந்து ஏஞ்சி அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப இயல்பாக அவங்கன்னா அதெல்லாம் அந்த காலம் போச்சு அப்படின்றாங்க.
அதுதான் நமக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கு, கொஞ்சம் நெகிழ்வான விஷயமா இருக்கு. திருமா சொல்லுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் முப்பாட்டங்காலம், இது திருமா காலம் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. இந்த திருமா காலம் இப்படியான ஒரு 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 மிகப்பெரிய முன்னேற்றத்தை, அதுவும் நீங்கள் பொருளாதார ரீதியில் கொடுக்குறதெல்லாம் இல்லைங்க முன்னேற்றம், உண்மையான முன்னேற்றம். அது யாரோட முயற்சிக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரு சமூக முன்னேற்றம் கிடைச்சிருக்கு பாருங்களேன், அதுதான் ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த காலம் போச்சு அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஆறுதல் தர வேண்டிய விஷயமா இருக்கு. அதுதான் இந்த கால மாற்றம். அந்த கால மாற்றத்தை அந்த மக்கள் பயன்படுத்திக்கிட்ட மாதிரி, தலித் மக்கள் பயன்படுத்திக்கிட்ட மாதிரி, ஜாதி வெறி மனப்பான்மையில் இருக்கிறவங்களும் அந்த கால மாற்றத்தை உணர்ந்து தங்கள் தலைமுறையாவது முன்னேற்றணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா, என் குடும்பமாவது வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பிள்ளைகள் கிட்ட ஜாதியை சொல்லி கொடுக்காதீங்க. அவன் உச்சத்தை தொடுவான், அவன் அதிகாரத்தை தொடுவான், அவன் நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத உயரத்தை அடைவான். நீ எவனையெல்லாம் நீ உன் குழந்தைக்கு ஜாதியை சொல்லி கொடுக்குறியோ, உன் குடும்பம் நிச்சயம் நாசமா போகும். ஒருத்தனும் உருப்பட மாட்டான். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடிச்சுக்கலாம். அதில் பேசின ஒரு நபர் சொல்றாரு, ஷூ கம்பெனிங்க, வேலூர் மாவட்டத்தில் ஷூ கம்பெனிங்க அதிகம். அந்த ஷூ கம்பெனிங்க தான் பெண்களை பொருளாதார ரீதியில் தனித்து நிற்க வச்சுச்சு. அதுவும் தலித் மக்களோட வீட்டு பெண்கள் அவங்க முன்னேறதுக்கு ஷூ கம்பெனிங்க மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும், அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னார். வேலூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஷூ கம்பெனிஸ் நிறையா இருக்கும். பஸ் வீட்டாண்டே உங்களை கூப்பிட்டு போகும். ஆக படிக்காத பெண்கள் கூட சுயசம்பாத்தியம்ங்கிறது இங்கே சாத்தியம். அவங்க நிலத்தோடு நின்று போகிற ஒரு பெண்ணடிமைத்தனத்தை அவங்க பழக்கப்படுத்திட்டதுனால அவங்க பெண்கள் அப்படி நகரணும் அப்படின்றது தான் நம்மளோட விருப்பம். ஆனால் சேரியில் இருக்கிற பெண்கள் படிக்கலனாலையும் பொருளாதாரத்தை தேடி தனியார் வேலைவாய்ப்புகளும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பொருளாதாரத்தை மட்டும் பார்த்தோம்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸ் நிலைமை அப்படின்னா சமம் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்னதுன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மூளையில் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க ஒரு விஷயத்தை. என்ன ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா, ஷூ கம்பெனிக்கு போகிறதெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் தான் வேலைக்கு போவாங்க. அப்போ ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போகிற பெண்கள்னாலே அவங்க தவறான பெண்கள், ஒழுக்கக்கேடான பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து எல்லா இளைஞர்கள்கிட்டையும் அந்த ஷூ கம்பெனியை பார்த்தா, அந்த ஷூ கம்பெனி வேனில் பெண்களை கூட்டிகிட்டு வந்து விடுறத பார்த்தா உடனடியாக இந்த ஆண்கள்கிட்ட இருந்து, அதுவும் குறிப்பாக தங்களை ஆண்ட பரம்பரை நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டு ஆண்கள்கிட்ட இருந்து வர ஒரே ஒரு பேச்சு, இங்கே பாரு எல்லாம் போயிட்டு வராளுங்க, யார் கூட எவங்க கூட போயிட்டு இருக்காங்களோ ஒரு ஃபோன் தான் பேசுகிறாளுங்க அப்படின்னு அவங்களோட உடனடியான தாக்குதல் அவங்களோட ஒழுக்கத்து மேலே. ஏன் இதை சொல்லியிருக்காங்க? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக எங்ககிட்ட இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ந்து எங்ககிட்ட இதை சொல்லி ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போகிற பெண்கள்னாலே தவறானவர்கள். அந்த நபர் சொன்னது உண்மைதான். வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை பெண்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல மிக 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 முக்கியமான பங்கு ஷூ கம்பெனிங்க தான். லெதர் ஃபேக்ட்ரிஸு ஷூ கம்பெனி தான். அப்படி இருக்கும்போது அதுவும் பாருங்கள், சாதாரணமாக நீ பறக்க பஸ்ஸை பிடிச்சி, ஆட்டோ பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சாலும் இல்லை, வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவாங்க, வீட்டிலே கூட்டிகிட்டு விடுவாங்க. அப்படியே கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க வண்டியில். அப்படி இருக்கும்போது இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அப்போ புரியல, வேலைக்கு போகிறதுனாலே கொஸ்டின் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படி ஒரு மனப்பான்மையில் இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்லாம் தவறான பெண்கள்னு ஒரு பொது புத்தி இருக்கு இல்லையா, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்தாலும் இன்னைக்கு தான் தெரியுது, அது தலித் வீட்டு பெண்களை, தலித் மக்களோட சார்ந்த அவங்களோட பொருளாதாரத்தை வெகு அளவில் உயர்த்தி அந்த வீட்டு பெண்கள் இவங்க கிட்ட கையை கட்டிட்டு நிற்கிறதோ, கையில் தண்ணி வாங்கி குடிக்கிறதோ, கையில் களியை வச்சு திங்கிறதுல இருந்தோ வெளியேற்றிருக்கு. அதனோட வன்ம வெறி தான் அந்த பெண்கள் மேலே அவதூறை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அவர் சொல்கிறதும் இதுவும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. தினம் அது இன்ஜெக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். ஒழுக்கக்கேடானவன் ஷூ கம்பெனிக்கு போனானாலே அவன் தப்பானவன். அதுவும் வல்கர ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தை வேண்டாம் அப்படி சொல்லி அவள் தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது காரணம், அவெல்லாம் கூலி வேலைக்கு நம்மக்கிட்ட கையில் களியை வாங்கி தின்னுட்டு படியில் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கொடுக்குற 2 மரக்கா நெல்லை வாங்கிட்டு போனவ இன்னைக்கு மாச சம்பளம் வாங்குறாளா அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சலும் வன்மமும் அந்த பெண்ணோட ஒழுக்கத்தை கேள்வி கேட்குற அளவுக்கு, அவதூற பரப்புற அளவுக்கு வன்மம் நிறைஞ்சதா இருந்திருக்கு.
இப்போ பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாற்று சமூகத்தை எல்லா சமூகத்தை பெண்களும் தங்களோட வறுமையா ஜாதி மயிரா அப்படின்னு கேட்டால் வறுமை தாண்டா முக்கியம், அதை போக்கத்தான் நான் பார்க்கணும் அப்படின்னு பெண்கள் சுதந்திரமாக இன்னைக்கு முடிவெடுக்கிற நிலைமைக்கும் அனைத்து சமூகத்தை சார்ந்த வீட்டு பெண்களும் இன்னைக்கு ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது இல்லை என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புகள்லாம் போகிறது அப்படிங்கிற சூழல் இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனால் அந்த வன்மங்கிறது குறையல. இன்னைக்கு எவன் வன்மத்தை பரப்பிக்கிட்டு இருந்தானோ அவன் வீட்டு பெண்களும் அங்கே போகும்போது அவங்க எல்லாம் நல்லவங்களா மாறிடுறாங்க, அமைதியாயிடுறாங்க. இன்னைக்கு இது எல்லா விஷயத்திலையும் பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாம் படிக்க வந்துட்டா கல்வி தரம் இல்லாமல் போயிடும், நாம் மருத்துவத்துக்கு வந்துட்டா மருத்துவம் தரம் இல்லாமல் போயிடும், நாம் சினிமா எடுக்க வந்துட்டா சினிமா தரம் இல்லாமல் போயிடும், தொடர்ந்து ஒரு வாதம் முன் வைக்கப்படுது இல்லையா? அதே தான் இங்கேயும். அவங்க ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் ஷூ கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லா பெண்களும் ஒழுக்கக்கேடானவங்க. இன்னைக்கு அவன் வீட்டு பெண்களே அங்கே வேலைக்கு போனால் ஷூ கம்பெனி புனிதமானதாக மாறிடுது பாருங்களேன். ஆனாலும் இந்த வீடியோ மூலமாக நாம் உண்மையிலேயே வேலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வழங்கின ஷூ கம்பெனிக்கும் அந்த லெதர் உற்பத்தி ஷூ ஃபேக்ட்ரிஸ்க்கு நம்ம உண்மையாக நேர்மையான ஒரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சு வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். நாம் கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தான், நாம் உளவியலாக ஜாதியால் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஜாதி வெறி தாக்குதல் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நாம் கொஞ்சம் நிதானமாக யோசிக்காமல் சிந்தனையை சுண்டி விடாமல் அதிலிருந்து வெளியே வர முடியாது. நாம் சமத்துவ சமூகத்தை உருவாக்க முன் வரணும். எல்லாரும் ஒன்று சேரும் போது தான் அது சாத்தியப்படும். ஒன்று சேர்ந்து சமத்துவத்தை சமைப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசியல் வெங்காயம் சேனலுடன் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். நாங்கள் எப்போவுமே அவங்களோட இணைந்து நல்லபடியாக வாழ தயாராக தான் இருக்கிறோம். அவங்க தான் வந்து கோயிலை நாங்கள் இடிக்கலையே, நாங்கள் கோயில் வேணும்னு தான் போனோம். அவங்க நம்புகிற சாமி அவங்களே தானே இடித்தாங்க. அப்போது அவங்க ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இதுக்கு இடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒன்று அந்த ஜாதி யார் எழுதுனாங்க, யார் நம்ம பிறக்கும்போது அந்த ஜாதி இந்த ஜாதி கடவுள் நம்மளை இது பண்ணார், எல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிறது தான். யார் சொன்னாங்க ஜாதின்னு? எனக்கு அந்த ஜாதினா அப்படியே வைரேகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது.